உலகம் ஒரு நாடக மேடை. அந்த நாடக மேடையில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பாத்திரம். ஆட்டம் என்ன பாட்டம் என்ன, அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த முகத்தையும் மறைக்கிற மாதிரி ஏராளமான ஒப்பனைகள். இந்த ஒப்பனைகளுக்கு காரணம் இன்னைக்கு நேற்று இல்லை, ரொம்ப காலத்துக்கு பின்னாடி தேடி பார்த்தோம்னா காரணம் விளங்கும். காத்தும் நீரும் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கிற மாதிரி நம்மளை சுற்றி நிறைய கேள்விகள் சுற்றி சுரண்டுகிட்டே இருக்கு. எவ்வளவுதான் கேள்விகள் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் கேள்விக்கு ரெண்டே முகம்தான். ஒன்று நம்ம கேட்ட கேள்வி, இன்னொன்று கேட்காம கடந்து போகிற கேள்வி. கேட்ட கேள்வியில் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு அறிதல் இருக்கும். கேட்காத கேள்வியில் அந்த கேட்காத கேள்வியை ஒரு உணர்வுல அடைக்கிற முடியாது. ரெண்டு முகம் இருக்க கேள்விக்கு நிறைய உணர்வுகள் இருக்கு. இதுல கேட்காத கேள்விக்கு நிறைய உணர்வுகள் இருக்கு. அச்சம் காரணமா சில கேள்வி கேட்காம நம்ம கடந்து போயிடுவோம், இல்ல அறியாமை காரணமா கடந்து போயிடுவோம், இல்ல சகிப்புத்தன்மை சரி வேணாம் எதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கேள்வியை கடந்து போயிடுவோம். இப்படி கேட்காத கேள்விக்கு நிறைய உணர்வுகள் இருக்கு. அதிமேதவித்தனமா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு கூட சில நேரங்களில் சில கேள்வி கேட்காம இருந்துருவோம். இப்ப நீங்க பார்க்க போற இந்த கேளாத கேள்வியில என்ன உணர்வு அப்படின்னு யோசிச்சா அதுக்கே ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. எதனால அப்படின்னு, எதனால கேட்காம போனாங்க அந்த கேள்வியை? பயம் காரணமாகவா இல்ல அறியாமை காரணமாகவா அப்படின்னு அதுக்கே நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள ஓடுது. இது ஜஸ்டின் மிஸ்டர் கிறிஸ்டின் முதல் கேள்வி. கேளாத கேள்வியில முதல் கேள்வி, அந்த ஆதி மனுஷங்கிட்ட நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்கல. இந்த கேட்காத கேள்வி அறியணும்னா இந்த இயந்திரமயமான அந்த உலகத்தை விட்டு அந்த ஆதி மனுஷியும் வாழ்ந்த அந்த அற்புதமான உலகத்துக்கு நம்ம போகணும். இந்த கால இயந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்மகிட்டையும் அப்படி ஒரு கால இயந்திரம் இருக்கு. மனம் என்னும் மந்திரம்னு சொல்றதை காட்டிலும் மனச பறவைன்னு சொல்லுவேன். மனம் பறவையாகும். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நம்ம நினைச்ச இடத்துல நம்ம மனசு போய் இறங்கிடும். இப்போ நீங்க உங்க கண்களை உங்க இமைகளுக்கு வலிக்காம கவிதையா மூடுங்க. இந்த பிக் பாஸ்லாம் குறும்படம் காட்டுறாங்கல்ல, அது மாதிரி இந்த மனம் புத்தும் பறவையில் ஜஸ்டின் மிஸ்டர் கிறிஸ்டினில் கேளாத கேள்வி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டும் படமும் பாருங்கள். அதுவும் இந்த கேள்வியோட தொடர்புடையது தான். கண்களை மூடுங்க, கவிதையாக கண்களை மூடுங்க. ஒரு பாட்டு கேட்கும். நீங்கள் கண்ணை திறக்கும்போது, அந்த பாட்டு கேட்கும்போது கண் திறங்க. அந்த உலகத்துக்குள்ள பறவையாக இறங்குவோம். உங்களோட நான், என்னோட நீங்களும் அந்த உலகத்துக்குள்ள போவோம். அந்த வாழ்க்கையை பார்க்கலாம். புதுசா புத்தம் புதுசா ஒரு உலகம் திறக்குது. ஒளிவில்ல மறைவில்ல ரெண்டு உசுறு கூடி கழிக்குது. ஆனாக ஆதாம் பெண்ணாக ஏவாள். ஒளிவில்ல மறைவில்ல திறந்த உலகம் தேனாய் நிற்குது. பாலாறு பாயுது. தீயும் இல்ல தீ
தீமையும் இல்ல தேன் 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 இது கடவுள் படைத்த ஏதே புதுசா புத்தம் புதுசா ஒரு உலகம் திறக்குது ஒளிவில்ல மறைவில்ல ரெண்டு உசுறு கூடி கழிக்குது ஆணாக ஆதாம் பெண்ணாக ஏவாள் ஒளிவில்ல மறைவில்ல திறந்த உலகம் தேனாய் நிற்குது. ஓகே, பாட்டும் படமும் பார்த்துட்டீங்க. பறந்து வந்தோம்ல, இப்போ அதை மறந்துட்டு அப்படி காலார நம்ம பாட்டுக்கு நடந்து இந்த ஏதையும் தோட்டத்துக்குள்ளே போகுமா? பறவை நடந்தால் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பரவாயில்ல, இங்கே நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். அதனால் நம்ம லைட் ஹார்ட்டடாகவே அதை பார்க்கலாம்.